எல்லோருக்கும் வணக்கம். பல தாய்மார்களுக்கு, சிறு குழந்தைகளை வளர்க்கும், கை குழந்தைகளை வளர்க்கும் தாய்மார்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை, குழந்தைகளை தூங்க வைப்பது எப்படி. பலமுறை பல வீடுகளில் பார்த்துக்கிறேன். குழந்தைகளை தொட்டில் போட்டு ஆட்டு ஆட்டுவார்கள், இல்லை பாட்டு பாடுவார்கள், கைபேசியில் ஏதாவது போட்டு அவளை காமித்து தூக்க வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இதை வழக்கமாக நாம் அனைவரும் பல வீடுகளில் பல தாய்மார்களும் பார்க்கும் ஒரு நடவடிக்கை. ஏனென்றால் குழந்தைகளை தூங்க வைப்பது என்பது அவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ற எந்த குழந்தையும் எளிதில் தூங்காது. நிஜமாகவா? குழந்தைகளுக்கு தூங்க தெரியாதா? தாய்மார்களை உங்களை ஒரு கேள்வி இருக்கிறேன், உங்களை யார் தூங்க வைக்கிறார்கள்? தூங்க வைத்தால் நீங்களே போய் சென்று படுத்து தூங்குவதில்லையா? இல்லை, உங்களை யாராவது போட்டு ஆட்டு என்று ஆட்டினால்தான் நீங்கள் தூங்குகிறீர்களா? இல்லையே. உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் போய் படுத்துக்கொண்டால் நினைத்தவுடன் தூங்கி விடுகிறீர்கள். உடலில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றால் தூக்கம் உடனே வந்துவிடும். உங்களுக்கு உள்ள இதே தான் குழந்தைகளுக்கு தூக்கம் வந்துவிட்டால் அது உடனே தூங்கிவிடும். தூக்கம் வரவில்லை என்றால் அது தூக்கம் வரும் நேரம் இல்லை என்று அர்த்தம். ஆனால் இது பல தாய்மார்களுக்கு புரிவதில்லை. சொடக்கு போட்டால் குழந்தை உடனே தூக்கணும், இல்லைன்னா குழந்தை தூக்க தெரியல. சில குழந்தைகள் தூக்கம் வந்தால் அழுகும். சில தாய்மார்களுக்கு அது அழுவதை அது தூக்கத்திற்காக அழுகிறதா பசிக்காக அழுகிறதா என்ன கண்டுபிடிக்க தெரியும். பல தாய்மார்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் பொதுவாக அது பசிக்கிறதா, இப்போ உணவு கொடுத்து முடித்தவுடன் அல்லது பால் ஊட்டி முடித்தவுடன் அழுகிறது என்றால் அநேகமாக தூக்கத்துக்காக இருக்கலாம். கொஞ்ச நேரம் கையில் வைத்திருந்தால் அது தானே தூங்கிவிடும். இல்லாவிட்டால் அது பக்கத்தில் அமைந்தால் தாங்க போட்டு தொட்டியில் போட்டு ஆட்டு என்று ஆட்ட வேண்டாம். வேண்டாம், ஒரு நிமிடம் மாட்டி பார்த்து விட்டு அப்படியே தூக்க வேண்டாம். குழந்தையை தூக்கி கையில் வைத்துக் கொள்வதாக நல்லது. குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக அதிக நேரம் செலவிடாதீர்கள், தயவு செய்து. அது தூக்கம் வந்தால் அதை தூக்கத்தை அரை நிமிடங்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, தூங்காமல் இருக்க முடியாது. தூங்க வந்து விட்டால் உடனே தூங்கிவிடும். பலமுறை பார்த்திருக்கிறேன். குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கும் போது உட்கார்ந்த நிலையிலே தூங்கிவிடும். இல்லது நின்று ஏதோ மீது சாய்ந்து கூட தூங்கும். அந்த அளவுக்கு குழந்தைகளால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. தூக்கம் வந்தால் உடனே போய் கட்டிலில் ஏறி படுக்கிறது கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது. இருந்த இடத்திலேயே தூங்கி விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் சொடக்கு போடும் நேரத்தில் தான் அவர்கள் தூங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு எப்பொழுது தூக்கம் வருகிறதோ அப்பொழுது தூக்கட்டும். குழந்தைகளுக்கு தூங்க வைப்பதற்காக நேரம் செலவிட வேண்டிய அவசியமில்லை. தூக்கம் வந்தால் குழந்தைகள் தானே தூங்கிவிடும். தூங்கிய பின் எடுத்துக்கொண்டு போய் தொட்டிலோ கட்டிலோ போட்டு அதை தூங்க வையுங்கள். நமது மந்திரம் அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையே செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.